நடந்து போனானாம் அரண்மனைக்கு தேவையில்லாமே. போன போது என்ன நினைச்சுன்னு போனான்னா ராமபானம் பிரம்மசாபம் மாதிரி வந்து விழுந்தது. பிரம்மகண்ட பிரகாரம் மெத்த மேல போய் ஆசனத்துல காஞ்சனமயம் திவ்யம் ஆசிரித்த பரமாசனம் கையா கொடுத்து மந்திரிகள்லாம் உட்காந்து வைப்பாளா. இன்னைக்கு தானா ஒரு ஆசனத்துல போய் உட்கார்ந்து மிச்சம் இருக்கிற மந்திரிகளை கூப்பிட்டு எல்லாரும் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னேனே. இப்ப ராமனிடத்துல நான் ஆம்பிட்டுனேனே, ஆனா ஒத்தாசிக்கு வந்தேடான்னு கேட்டான். நாங்க என்ன சொன்னோம், பாத்துக்கிறோம் தானே சொன்னோம், பாத்துட்டு இருந்தோம். ராவணன் சொன்னாராம், என்ன சொன்னான், நாம் பண்ணின தவமூக்க போயிடுறான். சமானமான என்ன ஒரு மனுஷன் ஜெயிச்சு விட்டாரே, என் பற்றி இப்படி ஆயிடுது. கும்பகர்ணனை போய் இழுப்புன்னா அவன் 9 நாள் தான் ஆச்சாம் படுத்துக்கிண்டு 6வது மாசத்தன்னைக்கு 6வது ஒரு 4 மணி 3 மணி ஒரு 10,000 பேர் சென்று வச்சு ஊதினா அவன் வந்திருப்பான். 9 நாளாக இருந்திருப்பான். அவன் என்ன பண்றதுன்னு 10,000 ஆட்கள் அனுப்பிச்சு மிருகானாம் மகிஷானாஞ்ச வராகானாஞ்ச சஞ்சயானு 10,000 காட்டு பன்றி, 10,000 காட்டு யானை, 10,000 நாய்கள், மான்கள், முயல்கள் இதெல்லாத்தையும் அடிச்சு கொண்டு மலையா குவிச்சு கள்ளுக்கூடத்தை கொண்டு போய் இறக்க வச்சு தூங்குறவங்கிட்ட ஆகாரத்தை கொண்டு போய் வைக்கவே கூடாது. அவன் படுத்துட்டு இருக்கிற போது ஆகாரம் வைக்கிறதெல்லாம் பின்னாடி இப்ப வைக்கக்கூடாது. அப்படி எல்லாம் கொண்டு போய் வச்சா வைப்பினா மூச்சு காத்துனால இந்த 10,000 பசங்களும் ரப்பர் பந்து மாதிரி வெளியே வந்து விடலாம். அவன் படுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மலையனுடைய குகையில. அப்புறம் என்னெல்லாமோ பண்ணி காதுல ஜலம் கொண்டு விட்டானா, தலையில இருக்கிற கேசத்தை பிடிங்கினானா, அவன் செம்மறி ஆட்டை விட்டு நடத்தினானா, அவன் காதுல ஜலத்தை கொண்டு கொட்டினா ஆமா உதகும்ப சதான்யே சமசிஞ்சந்த கர்ணையோ. வால்மீகி சொன்ன மலையில இருக்கிற குகையில இந்த பசங்க ஜலம் கொண்டு கொட்டின ஆச்சரியத்தை சொல்லுவேனா, இப்படி லட்சம் கூட கொண்டு கொட்டி ஒரு டிராப்பு கூட வெளியில வராம இருந்ததோ அதை சொல்லுவேனா. ஒரு டிராப்பு ஜலம் வெளியில வலியாம அவன் சிலவன் எத்தனை வாழைப்பழம் போட்டாலும் சொல்லிட்டே இருப்பான். அவன் அப்படித்தான் ஏதாவது அவன் பால் பாயசமா போடு 1 நாள் முடிஞ்சு மட்டும் பாத்துக்கிறேன். அவன் ஜிலோபி எத்தனை போட்டாலும் போனேன். ஒரு ஊரு உண்டு மெட்ராஸுக்கு பக்கத்துல 100-200 போலி தின்னுடுவான். போலினா பெரிய பெரிய போலியா இருக்கும் தின்னுடுவான். அதுக்காக போலி பண்றதுக்கே 10 ஆட்களை வச்சு 4 நாளா பண்றதான் அவன் கல்யாணம் நாங்க அது மாதிரி சாப்பிடுவான். அது மாதிரி இவன் கும்பகர்ணன் ஏதோ அதெல்லாம் பெரிய ஆச்சரியமும் இருக்கா. ஜலத்தை கொட்ட கொட்ட அது மாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கு. கடைசியில யானை எல்லாம் மேல வேறு கடனத்துக்கு அப்புறம் என்னமோ ஸ்பரிசம் பரம் அபுத்ததா ஆறுரா என்ன சொல்றான்னு நானா பாருங்கோ எதிரகைன்னா விழுந்திருந்ததே பல்பேகாமே எல்லாம் சாப்பிட்டானானும். பல்பேகாம என்னமா கும்பகர்ணன் சாப்பிட்டான்னு நினைச்சேன். இப்பவும் ரொம்ப பேரு கும்பகர்ணனுக்கு ஞாபகா இருக்காங்க. அவன் பல்பேகாமல ரயில்ல போறபோது சாயை இருக்கா எப்போ வித்தாலும் வாங்கி சாப்பிடறான். அவன் 5 மணிக்கு வாங்கி சாப்பிடறான். பாதி பல்பேஷன் இருக்கான். அந்த இது ஒன்று இருக்கு பாருங்க மொழிகணும், அதை போட்டு தேய்க்கணும். அந்த சாயை வாங்கி குடிச்சு போடுறான். அதுல சக்கரை குறைச்சலா இருந்தா இது சேர்த்தனேன்னு இப்படி எல்லாம் சொல்லுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனான்னா ராமாயணத்துக்கு நமக்கு திருஷ்டாந்தத்துக்கு ஒருத்தன் மொழி அதுக்கெல்லாம் ஆளாமறான்னு. அவன் எத்தனை கும்பகர்ணனுக்கு பங்காளியே வந்தான். சுத்தமா ஆகாரத்தை உட்கொள்ளலைன்னா அது விஷம்தான். அது சாஸ்திரம் அப்புறம் இருக்கட்டான். அவன் டாக்டர்களை கேட்டா கூட பல்ல தோஷம் இருந்து ஆகாரம் சாப்பிட்டா சரியாகணும். வாக்க சுத்தமா வச்சு பாண்டாவோ. அதனால மந்திர ஜபங்கள் அதுவும் மந்திர ஜபங்கள் சாம தானம் பண்றவாள் தந்தம் எப்படி இருக்கணும்னு உபநிஷத்து சொல்லிட்டு ஏன்னு சொல்றவாள் தந்தம் நல்லா சுத்தமா இருக்கணும். அதுல இருந்து கிளம்புற காத்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்னா இருக்கணும்னு சொல்றேன்.